கணவன் இளங்கோ. பாகம் 3, அத்தியாயம் 37. பெண் செய்த பெரும் பிழை. ரோகணத்து பெண் புலியின் ஆத்திரம் கொடும்பாளூர் கொடு வேங்கியின் மீது சீறி பாய்ந்தது. அவன் இதயத்தை இரு கூறாக கிழித்த பின்னரும் அது அடங்கவில்லை. தன்னை விட்டு பிரிந்து சென்ற இளங்கோவை ரோகிணி வெறித்து பார்த்து கொண்டு நின்றாள். சிறிது தூரம் சென்ற பிறகு மீண்டும் தன்னிடம் திரும்பி வருவான் என்று நினைத்தாள். ஆனால் இளங்கோவோ அதற்குள் வெகு தூரம் போய்விட்டான். ரோகிணி வாய்விட்டு கத்தினாள். இளவரசே, உங்களுடைய வீரம் இப்போது எங்கே போய்விட்டது? நீங்கள் கூறியது போல என்னை கொன்றுவிட்டு போவதுதானே? துணிவில்லையா உங்களுக்கு? எவனுடைய கரம் தன் மீது பட்டால் தனக்கு நரகம் கூட கிடைக்காது என்று சற்று முன்பு கூறினாலோ அவனையே தன்னை வந்து கொல்ல சொல்லி அழைத்தாள் ரோகிணி. ஆனால் இளங்கோ அவளுக்கு செவி சாய்த்து கொண்டு அங்கு நிற்கவில்லை. அவளுடைய குரலை கேட்டுக்கொண்டு ஒன்றும் கேளாதவனைப் போல அவன் நடந்தான். அவனுடைய அலட்சியம் ரோகிணியின் விழிகளில் நெருப்பை கொட்டியது. காசிபனை கொன்று குவித்துவிட்டு அதற்காக என்னிடம் ஒரே ஒரு ஆறுதல் மொழி கூட கூறாதிருக்க வேண்டுமானால் இவர் மனித இதயம் படைத்தவர்தானா? இவர் மனிதர்தானா அல்லது கொலையையே தொழிலாக கொண்ட யம தூதரா? வினாடிக்கு வினாடி வெறுப்பும் கசப்பும் மிகுந்தன ரோகிணிக்கு. மொட்டையாக நின்ற சரக்கொன்றை மரத்தை சிறிது நேரம் உற்று பார்த்தாள். பிறகு மௌனமாக தனது மாளிகையை நோக்கி நடந்தாள். மாளிகையில் மித்திரையிடம் கூட அவள் முகம் கொடுத்து பேசவில்லை. அவளுடைய தந்தையார் காசிபனை பற்றிய செய்தி கேட்டதிலிருந்து அவளிடம் பேசுவதை நிறுத்தி கொண்டார். தன் அறையில் கிடக்க பிடிக்காமல் வெளி வாயிலுக்கு சென்றாள் ரோகிணி. மித்திரையும் மெல்ல அவளோடு நடந்தாள். அரண்மனை முகப்பில் வரிசையாக பல குதிரை வீரர்கள் அணிவகுத்து சித்தமாக இருந்தனர். அவர்களுக்கு முன்னே இளங்கோ புரவியின் மீது சிலை போல வீற்றிருந்தான். குதிரைகள் மெல்ல நகர்ந்தன. இளவரசர் கொடும்பாளூருக்கு செல்கிறார் இளவரசி என்று இளங்கோவை ரோகிணிக்கு சுட்டி காட்டினாள் மித்திரை. இளங்கோவின் முகம் ஒரு முறை கூட மகிந்தர் மாளிகையின் பக்கம் திரும்பவில்லை. அவனும் அவனுடைய வீரர்களும் சென்ற பின்பு அரண்மனை கதவுகள் மூடிக்கொண்டன. இளங்கோவின் மனக்கதவும் அவ்வாறே ரோகிணிக்கு மூடப்பட்டு விட்டதா? அகந்தையை பார்த்தாயா மித்திரை? இளவரசரின் இருமாப்பை பார்த்தாயா என்று பொங்கி வரும் கண்ணீரை அடக்க முடியாமல் கேட்டாள் ரோகிணி. நான் ஏமாந்து விட்டேன் மித்திரை. நடந்ததெல்லாம் நடிப்பு என்றும் துரோகம் என்றும் எனக்கு இதுவரையில் தெரியவில்லை. துரோகம் துரோகம், மன்னிக்க முடியாத துரோகம் என்று கதறினாள். துரோகி அவனல்ல என்ற குரல் தலையில் அடிப்பது போல பின்புறம் இருந்து கேட்டது. திரும்பி பார்த்தால் மகிந்தர் அருகே நின்று கொண்டிருந்தார். அப்பா என்று கத்தியபடியே அவர் கரங்களை பற்றினாள். அவர் அவளை உதறிக்கொண்டு விலகிச் சென்றார். ஆனால் ரோகிணி அவரை விடவில்லை. மித்திரை மெல்ல அங்கிருந்து நழுவி சென்றாள். அப்பா, என்னை மன்னித்து விடுங்களப்பா. அவர்களுடைய வாழ்க்கையே பல ரகசியங்கள் நிறைந்த வாழ்க்கை என்று எனக்கு தெரியாமல் போய்விட்டதப்பா. கொடும்பாளூர் சுரங்க வாயிலை போலவே அவர்களுடைய சொந்த வாழ்க்கையும் பயங்கரமானதப்பா. எல்லாம் எனக்கு இப்போதுதான் தெரிகிறது. மகிந்தரின் நெற்றி புருவங்கள் வளைந்தன. கொடும்பாளூரில் சுரங்க வாயில் ஏது ரோகிணி? அந்தப்புற உள்வாயிலை சொல்கிறாயா? அவர் என் எதிரிலேயே அன்றைக்கு உங்களை ஏமாற்றி விட்டாரப்பா. உண்மையில் அதுதான் சுரங்க வாயில். மூவர் கோயில் வடக்கு மூலை பிரகார ஆலயம்தான் அதற்கு வெளியே செல்லும் வழி. என்ன ரோகிணி, இவ்வளவுதான் அவர்களுடைய ரகசியம் என்று நினைக்கிறீர்களா அப்பா? உலகத்தையே ஏமாற்றுவதற்காக அவர்கள் எத்தனையோ வித்தைகளை செய்து வைத்திருக்கிறார்கள். கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெருமைப்பட்டு கொள்கிறார்களே, அதன் பாதுகாப்பெல்லாம் ஏரிக்கு மத்தியில் உள்ள வசந்த மண்டபத்துக்கு உள்ளேதான் இருக்கிறது. அந்த மண்டபத்தின் நடு தூணை உடைத்துவிட்டால் பிறகு கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை வெள்ளத்துக்குள் முழுக வேண்டியதுதான். வீரமாம் வீரம். இவர்களிடம் வீரம் ஏது? மறைந்திருந்து பாறையை உருட்டி நம்முடைய காசிபனை கொன்றதனால்தான் இவர்களுடைய வீரம் வெளிப்பட்டிருக்கிறது. நன்றி கொன்றவர்கள். அன்றைக்கே ரோகணத்தில் நீங்கள் மரண தண்டனை விதித்த போது நான் தடுத்தேன் பாருங்கள். அது என் தவறு, என் தவறப்பா. மகிந்தரின் கரங்கள் தமது மகளை அன்போடு தழுவிக்கொண்டன. பழிக்கு பழி என்று அவர் நெஞ்சு துடித்தது. காசிபனின் பிரிவினால் ஏற்பட்ட துயரத்தை கூட அந்த கன பொழுதுக்கு அவர் மறந்துவிட்டார். ஒரே சமயத்தில் 2 மாபெரும் ரகசியங்கள் அவருக்கு தெரிந்துவிட்டன. மகளே, உனக்கு மட்டிலும் துயரம் இல்லாமலா இருக்கும் என்று ரோகிணியின் கண்ணீரை மெல்ல துடைத்தார் மகிந்தர். இந்த சமயத்தில் வாசற் கதவு நடுங்கியது. இருவரும் திடுக்கிட்டு திரும்பினார்கள். அங்கே அருள்மொழி திகைப்புடன் நின்று கொண்டிருந்தாள். நின்றவள் உள்ளே நுழையவில்லை. எத்தனை நேரமாக அவள் அங்கே வந்து நின்றாலோ தெரியவில்லை. அக்கா என்று ஓடிப்போய் அலறிக்கொண்டே அவளை கட்டி கொண்டாள் ரோகிணி. ரோகிணி,
நான் அவ்வளவையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் என்றாள் அருள்மொழி. அதற்குள் மகிந்தரும் கந்துலனும் தங்களது மந்திர ஆலோசனையை தொடங்கிவிட்டிருந்தார்கள். பழிக்கு பழி தெரிந்ததா கந்துலா என்று அவன் காதோடு காதாக செய்தி கூறிக்கொண்டிருந்தார் மகிந்தர். ரோஹிணி, அடி பாவி, நீ என்ன செய்துவிட்டாய், நீ என்ன செய்துவிட்டாய் என்று அலறி துடித்தது அருள்மொழியின் மனம். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். பாகம் 3, அத்தியாயம் 38. திருமொழியால். ரோஹிணி தன் தந்தையிடம் சோழ நாட்டு பாதுகாப்பு ரகசியங்களை கொட்டி கவிழ்த்து கொண்டிருந்த சமயத்தில் எதிர்பாராதவாறு அங்கு அருள்மொழி வந்து சேர்ந்தாள். அவளை கண்டவுடன் பதறி எழுந்த மகிந்தர் தான் போகிற போக்கில் ரோஹிணிக்கு சைகை செய்து ஒரு முக்கியமான எச்சரிக்கையோடு உள்ளே சென்று விட்டார். காசிபனின் மரண செய்தியை பற்றிய எச்சரிக்கை தான் அது. அந்த செய்தியை வெளியிட்டால் அதனால் தங்களுக்கே ஆபத்து என்பதால் அதை மறைத்து வைப்பதில் மிகவும் கவனமாக இருந்தார் மகிந்தர். அந்த செய்தி அவருக்கு எப்படி எட்டியது? அப்படியானால் அவருக்கும் சதி கூட்டத்துக்கும் தொடர்பு உண்டா? காசிபனையும் தூண்டிவிட்டது மகிந்தராக இருக்குமோ? இது போன்ற ஐயங்கள் தஞ்சை அரண்மனையில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பது மகிந்தரின் கவலை. அவருடைய குமாரத்தி அதை இளங்கோவிடம் வெளியிட்டுவிட்ட விவரம் அவருக்கு தெரியாது. ஆகவே உன் தம்பியின் முடிவு பற்றி இந்த பெண்ணிடம் வாய் திறக்காதே என்று ரோஹிணியை கண்களால் எச்சரித்துவிட்டே சென்றார். மகிந்தரின் எச்சரிக்கையை புரிந்து கொள்ளும் நிலையிலோ அதை பொருட்படுத்தும் நிலையிலோ ரோஹிணி அப்போது இல்லை. அருள்மொழியை கண்டவுடனேயே அவளுடைய முகம் வெளுத்துவிட்டது, உயிர் குன்றிவிட்டது. செய்யத்தகாத ஒன்றை செய்து கொண்டிருக்கும் சமயத்தில் கையும் களவுமாக அகப்பட்டு கொண்டு விட்ட உணர்ச்சி ரோஹிணிக்கு. நங்கையின் முகத்தில் விழிப்பதற்கு நடுநடுங்கினாள் அவள். அவளுடைய நடுக்கத்திலிருந்து அதை விடுவிப்பவள் போல அருள்மொழி ரோஹிணியை அன்புடன் அணைத்து கொண்டு ரோஹிணியின் அறைக்கு சென்றாள். அருகில் அவளை அமர்த்தி கொண்டு குனிந்திருந்த ரோஹிணியின் முகத்தை பரிவோடு உயர்த்தினாள். அருள்மொழியின் கரத்தில் ரோஹிணியின் கண்ணீர் துளிகள் பொல பொலவென்று உதிர்ந்து சிதறின. ரோஹிணி, இருந்தாற் போலிருந்து உனக்கு என்ன நேர்ந்துவிட்டது? ரோஹிணி தனக்குள் பொறுமினாலே தவிர வாய் திறக்கவில்லை. சொல் ரோஹிணி, நாங்கள் உனக்கு என்ன தீங்கு செய்துவிட்டோம்? எதற்காக நீ எங்களுடைய நாட்டு ரகசியங்களை உன் தந்தையிடம் கூறிக்கொண்டிருந்தாய்? எனக்கு கூட தெரியாத அரசியல் அந்தரங்க செய்திகளை நீ எப்படி தெரிந்து கொண்டாய்? இப்போது ஏன் அதை அவரிடம் கூறினாய்? உன்னுடைய நோக்கம்தான் என்ன ரோஹிணி? ரோஹிணியை பற்றி கொண்டு உலுக்கினாள் அருள்மொழி. அவள் குரலில் அன்பு மட்டுமல்ல, கண்டிப்பும் கடுமையும் கலந்திருந்தன. ரோஹிணி அதற்கும் வாய் திறக்கவில்லை. ரோஹிணி, நீ செய்திருப்பது வெறும் குற்றமல்ல, மிக பெரிய குற்றம். பாவம் ரோஹிணி, மகா பாவம். கோடிக்கணக்கான மக்களின் உயிர், உடைமை, மானம் இவைகளை காற்றில் பறக்கவிட எப்படித்தான் நீ மனம் துணிந்தாயோ? ரோஹிணியின் இதழ்கள் துடித்தன. அக்கா, எல்லாம் அந்த கொடும்பாளூர் இளவரசரால் வந்த வினை அக்கா. என் காசிபனை அவர் கொன்று விட்டாரக்கா என்று குமுறினாள். என்ன, உன் தம்பியை கொன்று விட்டாரா? இருக்கவே இருக்காது. யாரோ உன்னிடம் பொய் கூறியிருக்கிறார்கள். அவரையா நீ குறை சொல்கிறாய்? உன்னை விட அவரை எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். ஒரு காலம் அவர் இந்த இழி செயலை செய்திருக்க மாட்டார். உண்மைதான் அக்கா. இல்லை, கொடும்பாளூர் இளவரசரின் வெளித்தோற்றம்தான் கொடுமையானது. கடுமையான பாறைக்கிடையில் கசிந்துருகும் குளிர் அருவியை நீ பார்த்திருக்கிறாயா? அதுபோன்று நெக்குருகும் அன்பு மனம் கொண்டவர் அவர். பாறையை கண்டு நீ பயந்து விட்டாய். அன்பு அருவியின் அருமையை நீ இன்னும் உணரவில்லை. அருள்மொழியின் கூற்று மெய்யாகத்தான் இருக்க வேண்டும் என்று தவியாய் தவித்தது ரோஹிணியின் மனம். என்றாலும் இளங்கோ அவனை கொன்றிருக்க மாட்டான் என்று நம்புவதற்கும் அவள் சித்தமாக இல்லை. அவரே அதை என்னிடம் ஒப்புக்கொண்டு விட்டாரக்கா. அதன் பிறகுமா நீங்கள் நம்ப மறுக்கிறீர்கள்? உங்களுக்கு தெரிந்த அளவு எனக்கு அவரை தெரியாவிட்டாலும் காசிபனிடம் அவருக்கு இருந்த வெறுப்பை நான் அறிவேன் அக்கா. அருள்மொழியின் தலையில் அந்த மாளிகையே பெயர்ந்து விழுந்தாற் போலிருந்தது. அதுவரையில் ரோஹிணி தலை குனிந்தது போக இப்போது அருள்மொழி தலை குனிந்தாள். ரோஹிணியின் துயரத்தை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அருள்மொழி பேச முடியாது தடுமாறினாள். என்னுடைய நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் அக்கா? மறுமொழி கூற தயங்கினாள் அருள்மொழி. அந்த தயக்கத்தால் துணிவு பெற்ற ரோஹிணி, சொல்லுங்கள் அக்கா, நீங்களாக இருந்தால் என்ன செய்வீர்கள்? அருள்மொழி ஒரு கணம் தன்னை அவளுடைய நிலையில் வைத்து பார்த்து சிந்தனை செய்தாள். இளகி போய் பாகாக நெகிழ்ந்து கொண்டிருந்த அவள் மனம் திடீரென்று இரும்பாக மாறியது. ரோஹிணி, உன்னுடைய துன்பத்தை எல்லாம் சிறிது நேரம் மறந்து நான் கூறுவதை கவனமாக கேட்டுக்கொள். அருள்மொழியின் குரலில் ஒலித்த உறுதி ரோஹிணியை என்னவோ செய்தது. முதலில் உன்னுடைய நிலையில் நான் இருந்திருந்தால் என் மனதை வேற்று நாட்டு ஆடவரிடம் பறி கொடுப்பதற்கு முன்பு
ஓராயிரம் முறை சிந்தனை செய்திருப்பேன். அதன் பின் விளைவுகளை எண்ணி பார்த்திருப்பேன். தக்கவர்களிடம் ஆலோசனை கேட்டிருப்பேன். பிறகு ஒரு முடிவுக்கு வந்திருப்பேன். எந்த முடிவுக்கு வந்திருப்பீர்கள் அக்கா? முடிவு என்பது இரண்டில் ஒன்றுதானே. ஒன்று அவரை ஏற்றுக்கொள்வதனால் அவரை அவரது குறை நிறைவுகளோடு அப்படியே முழு மனதோடு ஏற்றுக்கொள்வது. இல்லை என்றால் நமது பிறப்பு, வளர்ப்பு, ஆசாபாசங்கள் இவை அவருக்கு முற்றிலும் மாறுபட்டிருக்கும் என்றால் அவரை மறந்து விடுவது. ஆண்கள் மரங்கள், நாம் கொடிகள். கொடிகள்தான் மரங்களை வளைத்து கொள்ளுமே தவிர மரங்கள் கொடிகளை சுற்றி வளைவதில்லை ரோஹிணி. அவைகள் வளையவும் கூடாது. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அக்கா? பதறினாள் ரோஹிணி. நான் இந்த நாட்டு பரம்பரை வழக்கத்தை தான் சொல்லுகிறேன். ஒருத்தி ஒருவரை மனத்தால் தலைவராக வரித்துவிட்டால் பின்னர் அவருக்கு எதிராக திரும்பி அவருடைய நாட்டு ரகசியங்களை யாரிடமும் வெளியிட மாட்டாள். அவர் அவளுடைய தம்பியை கொன்றிருந்தாலும் சரி, தந்தையை கொன்றிருந்தாலும் சரி, நானாக இருந்தால் என் தலைவருக்கு பின்புதான் நிற்பேன். அவருடைய நலனை நினைப்பவர்கள் என் உறவினர்கள். அவரை வெறுப்பவர்கள் யாரானும் சரி, அவர்கள் என் பகைவர்கள். அக்கா என்று அலறினாள் ரோஹிணி. தெரிந்து கொள் ரோஹிணி, இந்த நாட்டில் பெண்ணுக்கு கடவுள் கூட கணவனுக்கு பிறகுதான். ஆண்கள் இந்த நாட்டில் பெண்களை மறந்துவிட்டு துறவு பூண்டிருக்கிறார்களே தவிர பெண்கள் ஆண்களை துறந்துவிட்டு கடவுளிடம் கூட சென்றதில்லை. அப்படி சென்றவர்களை நாங்கள் போற்றுவதும் இல்லை. ரோஹிணிக்கு மெய் சிலிர்த்தது. ரோஹிணி, நான் என்னுடைய நிலையை சொல்லிவிட்டேன். இப்போது உன்னிடம் கேட்கிறேன். நீ மெய்யாகவே கொடும்பாளூர் இளவரசர் மீது அன்பு வைத்திருக்கிறாயா? அன்பு என்றால் பொறுப்பில்லாத, கடமைகள் இல்லாத வெளிமனத்தின் இன்ப உணர்ச்சி என்று பொருள் இல்லை. பொறுமை இருக்கிறதா உனக்கு அவரிடம் அன்பு செலுத்துவதற்கு? வேண்டாம் அக்கா, இப்போது என்னிடம் ஒன்றுமே கேட்காதீர்கள். என் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று கெஞ்சினாள் ரோஹிணி. அருள்மொழிக்கு ரோஹிணியின் துன்பம் தெரியாமல் இல்லை. அவள் குரல் தழுதழுத்தது. ரோஹிணி, உன் மீது எனக்கு அன்பு இல்லாவிட்டால் நீ உன் தந்தையிடம் கூறிய செய்திகளை கேட்ட பிறகும் நான் உன் முகத்தில் விழித்திருக்க மாட்டேன். அந்த செய்திகளை உனது நன்மைக்காக நான் இப்போது யாரிடமும் வெளியிடவில்லை. நீயும் உன் தந்தையிடம் கூறி கவனமாக இருக்க சொல். இப்போது உன் முடிவை கூறு. காசிவனை இழந்து விட்டதற்காக கொடும்பாளூர் இளவரசரையும் மறந்துவிடப் போகிறாயா? முடியாது அக்கா, அவரை மறக்க முடியாது. மறக்க முடியாது என்றால் அவரை வெறுப்பதை அடியோடு நிறுத்திவிடு. பெற்ற இடத்து பாசமும் பிரிதோர் இடத்து தலைவனின் அன்பும் ஒன்றாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் பாக்கியசாலிகள். அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்றால் அப்போது இரண்டில் ஒன்றை மறந்து விடுவதே உத்தமம். இரண்டையுமே விரும்பினால் இரண்டுமே கிடைக்காமல் போகலாம். மளமளவென்று கண்ணீர் சொரிந்தாள் ரோஹிணி. அவளுடைய கண்ணீரை துடைத்துவிட்டு, ரோஹிணி, நீ ஒன்றை இழந்துவிட்ட துன்பத்தில் மற்றொன்றையும் இழந்துவிட பார்க்கிறாய். வேண்டாம். வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் தாழியை உடைத்து விடாதே. பாவம் அருள்மொழிக்கு அவள் ஏற்கனவே தாழியை சுக்கு நூறாக உடைத்து எரிந்து விட்டாள் என்பது தெரியாது. கொடும்பாளூர் கோமான் அவளிடம் கொன்றை மரத்தடியில் பட்ட துன்பங்களை அருள்மொழி அறியவில்லை. நேரம் சென்றது. இரண்டு பெண்களுமே இரண்டு சிலைகளாக அமர்ந்து தங்கள் மனதை துருவி பார்த்து கொண்டிருந்தனர். அருள்மொழி வேறு ஏதேதோ விஷயங்களை ரோஹிணியிடம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டு வந்தாள். ரோஹிணியின் மனப்போக்கில் தெளிவற்ற நிலையை கண்ட பிறகு அவளிடம் வேறு எதுவுமே பேச தோன்றவில்லை. விதி என்பது இப்படித்தான் குறுக்கிடும் போலும் என்று தங்களுக்குள் இரண்டு பெண்களும் ஒரே சமயத்தில் நினைத்து கொண்டனர். அறைக்கு வெளியே கூடத்தில் ஏதோ குரல்கள் கேட்டன. இருவருமே ஒன்றாக எழுந்து வந்து பார்த்தனர். சக்கரவர்த்திகளே அங்கே நேரில் வந்து மகிந்தரை சோழபுர விழாவிற்கு குடும்பத்தோடு வருமாறு அழைத்து கொண்டிருந்தார். மகிந்தர் தனது மகிழ்ச்சியாரின் உடல் நலனை காரணமாக கூறி பணிவோடு மறுத்து கொண்டிருந்தார். ரோஹிணியை கண்ட மாமன்னர், அப்படியானால் நங்கையோடு ரோஹிணியையாவது அனுப்பி வைக்கலாமே என்றார். ரோஹிணியும் அனுமதி வேண்டி ஆவலோடு தன் தந்தையின் முகத்தை நோக்கினாள். ரோஹிணியின் துணை இங்கு அவள் அன்னைக்கு ஆறுதல் தரும். மன்னிக்க வேண்டும் சக்கரவர்த்திகளே என்றார் மகிந்தர். அப்படியானால் 9வது நாள் விழாவுக்காகவாவது அனைவரும் வந்து சேருங்கள். வல்லவரையர் இங்குதான் இருக்கிறார். அவரோடு புறப்பட்டு வாருங்கள். மகிந்தர் மறுக்கவும் இல்லை, உடன்படவும் இல்லை. மறுநாள் பொழுது புலரும் சமயத்தில் தஞ்சையிலிருந்து அரச குடும்பங்கள் அனைத்தும் சோழபுரத்துக்கு கிளம்பின. இந்த காட்சியை கண்ணுற்ற ரோஹிணி தன் உள்ள குமுறலை அடக்க முடியாதவாறு வேதனையுற்றாள். ரதத்தின் ஓரத்தில் அமர்ந்திருந்த அருள்மொழியின் விழிகளிலும் ரோஹிணிக்காக கண்ணீர் திரை படர்ந்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். பாகம் 3, அத்தியாயம் 39. ஒரு குடம் கங்கை. கங்காபுரியில் வந்து கூடும் ராஜபாட்டைகள், நெடுஞ்சாலைகள், காட்டு வழிகள், ஒற்றையடி பாதைகள் அனைத்துமே
புது வெள்ளப்பெருக்கெடுத்த நதிகளாக மாறி மக்களை அங்கே திரட்டி கொண்டு வந்தன. சாலைகள் தோறும் சாறை சாறையாக மனிதர்கள், மாட்டு வண்டிகள், பூட்டிய ரதங்கள், பல்லக்குகள். சோழபுரத்தின் திருவிழாவோ சோழ சாம்ராஜ்யத்தின் புது வாழ்வு பொன் விழா. அதற்காக 5 காதம் 10 காதம் தொலைவில் உள்ள நாடு நகரங்களில் இருந்தெல்லாம் மக்கள் கூட்டம் புறப்பட்டது. விழாவுக்கு முதல் நாளே கங்கை புதுநகரம் அலைமோதும் வங்க பெருங்கடலாகிவிட்டது. நகரத்தில் நிறைந்து விட்டவர்கள் ஒரு பகுதி என்றால் நிறைவு காண வந்து கொண்டிருந்தவர்களோ 9 பகுதி. 9 நாள் விழாவல்லவா? கோயிலின் கும்பாபிஷேக திருவிழா, புதுநகர் புகுவிழா, கங்கை நாடு கொண்ட வெற்றி விழா. தெருக்கள் தோறும் ஆடல்கள், பாடல்கள், கூத்துக்கள், குதூகல நிகழ்ச்சிகள். திரும்பிய பக்கமெல்லாம் மக்களின் வசதிக்காக அன்ன சத்திரங்கள், உறைவிடங்கள், மறைவிடங்கள். எங்கு நோக்கினும் இயல், இசை, நாடக தமிழின் இன்ப முழக்கம். லட்சோப லட்சம் மக்களின் பக்தி பரவச கண்ணீர் பொழிய கங்கை கொண்ட சோழீஸ்வரருக்கு கங்கை நீரால் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உயர்ந்த கோயில் கோபுரத்தின் உச்சியைப் போலவே தங்களது சோழவள நாடும் உலகின் கண் உயர்ந்து விளங்குவதைக் கண்டு பூரிப்படைந்தனர் அங்கு கூடி நின்ற தமிழ் பெருமக்கள். கோயிலுக்குள் நுழைவதற்கு முன்பு மாமன்னர் திருச்சிற்றம்பல சிற்பியாரோடு அதன் வெளிப்பிரகாரத்தை வலம் வர தொடங்கினார். சிற்பியாரின் உடலில் அப்போது ஊன் இல்லை. உயிரும் அதன் ஒளியுமே அவர் கண்களில் ஊசலாடி கொண்டிருந்தன. கடுமையான விரதம், ஏகாகிரக சிந்தனை, ஓயாத உழைப்பு இவ்வளவுமாக சேர்ந்து அவரை நடப்பதற்கு கூட சக்தியற்றவராக செய்திருந்தன. மாமன்னரின் கை தாங்களில் அவர் மெல்ல ஊர்ந்து வந்தார். சுற்றுப்பிரகாரத்தில் தோன்றிய ஒவ்வொரு சிற்பமும் மாமன்னரிடம் ஒரு கவிதை பாடியது. ஒவ்வொரு சிற்பத்தின் முன்பும் சிலை போல நின்றுவிட்டு சண்டேஸ்வர அனுகிரக மூர்த்தியின் அருகில் வந்தார் சக்கரவர்த்தி. மெய் சிலிர்த்தது அவருக்கு. கை தாங்களில் வந்த சிற்பியாரின் கரங்களை பற்றி கொண்டார். பேச நான் எழவில்லை. அப்போது சிற்பியாரே பேசினார். சக்கரவர்த்திகளே, எம்பெருமானின் தாழ் பணிந்து நிற்கும் சண்டேஸ்வர மூர்த்தியை நான் கற்பனை செய்வதற்கு வித்தாக இருந்தவர்கள் தாங்கள்தாம். இங்கு நான் சிற்பத்தில் தங்களையே காணுகின்றேன். தங்களுடைய நெடுநாள் ஆட்சியில் தாங்கள் இதுவரை பெற்ற வெற்றிகளுக்காகவும் இனி பெறவிருக்கும் வெற்றிகளுக்காகவும் இறைவனே மனமகிழ்ந்து தங்கள் சிரத்தில் வெற்றி மாலை சூடுவது போல கற்பனை செய்திருக்கிறேன். என்னுடைய ஆத்ம நிறைவுக்காக தங்களின் கட்டளை பெறாமல் நான் செய்த சிற்பம் இது. தாங்கள் இதற்காக என்னை மன்னித்தருள வேண்டும். சக்கரவர்த்தி சிற்பியாரின் முகத்தை கூர்ந்து நோக்கினார். ஆமாம், தங்களது திருவுருவத்தை இங்கு செதுக்கி வைப்பதற்கு தாங்கள் எனக்கு அனுமதி அளிக்கவில்லை. தங்கள் முகத்தை காண முடியாவிட்டாலும் கலையுள்ளம் கொண்டவர்களுக்கு தங்கள் அகம் தெரிய வேண்டுமல்லவா? எதிர்காலத்தில் வரும் கலைஞர்கள் அதை கண்டுகொள்வார்கள். சிற்பியாரே, நான் எத்தனையோ நாடுகளை வென்றவன்தான். ஆனால் தாங்கள் என்னையே வென்றுவிட்டீர்கள். முடிசூடிய மன்னனாக இருந்தாலும் மன்னாதி மன்னர்களுக்கெல்லாம் தலைவனான எம்பெருமானுக்கு அடிமைதான் என்ற பேருண்மையை இங்கு நிலைநாட்டிவிட்டீர்கள். கலைஞர்கள் கடவுளுக்கு அடுத்தவர்கள் அல்லவா? என்னுடைய பிறவி பயனை என் கண்ணெதிரில் காட்டிவிட்டீர்கள் கலைஞரே. நான் என் பிறவி பயனை பெற்றுவிட்டேன் என்று உள்ள நிறைவோடு பெருமூச்சு விட்டார் திருச்சிற்றம்பல சிற்பியார். தாங்கள் பயன் பெற்றுவிட்டீர்கள் மெய்தான். ஆனாலும் தங்களுக்கு என்னுடைய நன்றி கடன் ஒன்று இருக்கிறதே, அதை எப்படி செலுத்துவது? தங்களது கலைத்திறனுக்கு ஈடான வெகுமதி எதுவென்று எனக்கு தோன்றவில்லையே. தங்களுக்கு எது விருப்பமோ அதை இப்போதே கேட்டு பெறுங்கள். இப்போதே கேளுங்கள் சிற்பியாரே. சக்கரவர்த்திகளே, என் வாழ்வில் எனக்கு ஒரு குறையும் இல்லாமல் தாங்கள் செய்து வைத்திருக்கிறீர்கள். இந்த நகரமும் சிவாலயமும் முடியும் வரையில் நான் உயிர் வாழ விரும்பினேன். அந்த ஆசையும் இறைவன் திருவருளால் நிறைவேறிவிட்டது. இன்னும் ஓரிரு நாட்களோ வாரங்களோ மாதங்களோ தான் என்னுடைய காலம். சிற்பியாரே, மன்னர் பதறினார். மெய்தான் சக்கரவர்த்திகளே, இப்போதே இறைவனின் அழைப்பு என் செவிகளில் ஒலிக்க தொடங்கிவிட்டது. அவருடைய திருவடி சேரும் நாளில் தாங்கள் பெற்றுத்தந்த வெற்றியில் எனக்கும் பங்கு வேண்டும். வெற்றியில் பங்கா? என் உயிர் பிரிந்தவுடன் என் பூத உடலுக்கு ஒரு குடம் கங்கை நீர் வேண்டும். இந்த பிறவியில் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றம் குறைகளை கங்கை நீரால் கழுவிக்கொண்டு நான் இறைவனிடம் செல்ல விரும்புகிறேன். இந்த பேராசைக்காரனுக்கு ஒரே ஒரு குடம் கங்கை நீர் பரிசளிப்பீர்களா? கங்கை நீரின் பெருமையை இப்போதுதான் நான் அதிகமாக உணர்கிறேன் சிற்பியாரே. தாராளமாக தங்கள் விருப்பம் நிறைவேறும். இந்த பரிசளிப்பை ஒரு விழாவாகவே நடத்துவோம். பட்டத்து யானை மீது கங்கை ஊர்வலமாக வந்து தங்கள் மாளிகைக்கு சேருவாள். சிற்பியார் உணர்ச்சி பெருக்கோடு சக்கரவர்த்திகளை சிரம் தாழ வணங்க முயன்றார். சக்கரவர்த்திகளோ அவரை தடுத்து நிறுத்தி தமது மார்புற தழுவிக்கொண்டார்.
கொடும்பாளூர் நகரத்தில் முக்கால் பகுதிக்கு மேல் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு சென்று விட்டதால் நகரத்தின் தெருக்கள் சந்தடியின்றி கிடந்தன. முதியவர்கள், கன்று காலிகளை கட்டி காக்கும் பணியாட்கள், நெடுந்தொலைவு பிரயாணம் செய்ய முடியாதவர்கள் ஆகியோரே நகரத்தில் எஞ்சியிருந்தனர். காவல் வீரர்களின் நடமாட்டம் மற்ற நாட்களை விட மிகுதியாக இருந்தது. நகரத்தின் 4 எல்லைகளை சுற்றிலும் சிற்சில வீரர்கள் உளவறிய சென்றிருந்தார்கள். அரண்மனையின் கோட்டையை அடுத்து 1000 குதிரை வீரர்கள் ஆயுதம் தாங்கி சித்தமாக இருந்தனர். இளங்கோ அங்கு வந்து சேர்ந்து 5-6 தினங்கள் ஆகிவிட்டன. இந்த 5-6 தினங்களிலும் அவன் மாங்குடி மாறனிடம் 5-6 முறை கூட முகம் கொடுத்து பேசவில்லை. இரவு வேளைகளில் இளங்கோ உறங்குவதில்லை என்பதும் மாறனுக்கு தெரியும். எத்தனை தினங்களுக்குத்தான் அவனால் பொறுக்க முடியும்? 6வது நாள் இரவில் பால் பொழியும் நிலவில் மாறன் மனம் துணிந்து இளங்கோவிடம் பேச்சு கொடுத்தான். இளவரசே, தலை தூக்கி பார்த்தான் இளங்கோ. சோழ சாம்ராஜ்யம் முழுவதுமே சில தினங்களாக ஆனந்த களியாட்டத்தில் மூழ்கி இருக்கிறது. நாம் அனைவருமே குதூகலத்துடன் இருக்க வேண்டிய சமயம் இது. மாபெரும் சாதனைகளை நிறைவேற்றி வந்திருக்கிறார்கள் நம் சக்கரவர்த்திகள். இந்த நிலையில் தாங்கள்... மாறா, என்னுடைய மனத்திலும் ஓரளவு இந்த குதூகலம் குடிகொண்டிருப்பதால் தான் இன்னும் நான் என் கைகளை கட்டிக்கொண்டு பொறுமையோடு இருக்கிறேன். இல்லாவிட்டால் இதற்குள் ஒருத்தியை சித்திரவதை செய்து யமனுலகுக்கு அனுப்பி இருப்பேன். ரோகணத்து இளவரசியாரை சொல்கிறீர்களா? ஆமாம், நானும் அப்படித்தான் நினைத்தேன். பயங்கரமாக ஏதாவது நடைபெற்றிருக்க வேண்டும் என்று சந்தேகப்பட்டேன். இனி நடப்பதற்கு ஒன்றுமில்லை மாறா, எல்லாமே முடிந்துவிட்டது. என்ன கூறுகிறீர்கள் இளவரசே? ஆமாம், சில ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை போல மீண்டும் நான் அமைதியாக இருக்க விரும்புகிறேன். அமைதி எனக்கு போர்க்களத்தில்தான் கிடைக்கும். விழா முடிந்தவுடன் என்னை கடாரத்துக்கு அனுப்புவதாக வாக்களித்திருக்கிறார் மாமன்னர். இன்றே அனுப்பி வைத்தால் கூட நான் மகிழ்ச்சி அடைவேன். தங்களுடைய திருமணம்? திருமண பெண் எனக்கு கடாரத்தில் காத்திருக்கிறாள். அவள்தான் வெற்றி திருமகள். வெற்றி பெற்றால் அவளை மணந்து விடுவேன். இல்லாவிட்டால் அவளுக்காக வீர சொர்க்கம் செல்வேன். வேண்டாம் இளவரசே, மனமுடைந்து தகாத சொல் கூறுகிறீர்கள். எதிலும் எப்போதும் தங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். போர்க்கலன்களில் வெற்றி கிடைக்கலாம் மாறா. ஆனால்... மாறன் பதறினான். தாவி சென்று இளங்கோவின் கரங்களை பற்றினான். இந்த நிலையில் தங்களிடம் நான் வந்ததே தவறு. என்னை மன்னித்து கொள்ளுங்கள் இளவரசே. கடாரத்துக்கு என்னையும் மறவாமல் அழைத்து செல்லுங்கள். எப்போதும் தங்களுடன் இருந்து தங்கள் பணியிலேயே செஞ்சொற்று கடன் தீர்க்க செய்யுங்கள். இந்த சமயத்தில் அரண்மனையின் வெளிக்கோட்டை கதவுகள் அவசர அவசரமாக திறக்கப்படும் சப்தம் கேட்டது. குதிரை ஒன்று வேகமாக அவர்களை நோக்கி விரைந்து வந்தது. அதிலிருந்து குதித்த ஒருவன் இளங்கோவை நாடி ஓடி வந்தான். அவன் கூறிய செய்திகள் பயங்கரமான செய்திகள். அவ்வளவையும் கேட்டுவிட்டு, உடனே 1000 குதிரை வீரர்களையும் சோழபுரம் நோக்கி அனுப்பிவை. மற்ற வீரர்கள் அனைவரையும் ஆங்காங்கே பிரித்தனுப்பு. நீங்கள் யாவரும் முதலில் செல்லுங்கள். இதோ நானும் கிளம்புகிறேன் என்று துடித்து கொண்டு எழுந்தான் இளங்கோ. படைத்தலைவன் கட்டளையை பெற்றுக்கொண்டு திரும்பிச் சென்றான். மாறா, புறப்படு. இளவரசி, நாம் அனைவருமே புறப்பட்டு விட்டால் பிறகு கொடும்பாளூருக்கு காவல்? சோழ சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் பெரிதா, இல்லை அதற்குள் அடங்கிய இந்த கோநாடு பெரிதா? சித்தம் இளவரசி. என்றாலும் ஒரு கடமையை அவன் மறக்கவில்லை. சக்கரவர்த்திகள் நம்மை இங்கே இருக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார்கள். அவர்களது கட்டளையை மறந்து... அவனுடைய சொல்லுக்கு செவிசாய்க்கும் பொறுமை இளங்கோவுக்கு இல்லை. சோழபுரம் பாதையில் விழா கூட்டத்துடன் மாற்றுடையில் செல்லும் பகைவர் கூட்டம்தான் அப்போது அவன் கண் முன்பு நின்றது. பெயரளவுக்கு ஒரு சிறு படையை அங்கே நிறுத்திவிட்டு கிளம்பிவிட்டான். 1000 குதிரைகள் சென்ற 2 நாழிகை பொழுதுக்கு பிறகு 2 குதிரைகள் மட்டும் கொடும்பாளூரை விட்டு தனியே வடக்கில் சென்றன. அதை கண்ட கோநாட்டின் தலைநகரம் ஏக்க பெருமூச்சு விட்டு நின்றது அந்த இரவு வேளையில். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.